எதிர்ப்பு, பெண்ணடிமைத்தன எதிர்ப்பு, உரிமை மீறல் எதிர்ப்பு, அரசு பயங்கரவாத எதிர்ப்பு, இன்னைக்கு பாசிச எதிர்ப்பு வரைக்கும் போராடி மக்கள் இயக்கங்களை கட்டி அதன் நீட்சியாக தொடர்ச்சியாக பாலஸ்தீன ஆதரவை இங்க நிலைநிறுத்திருக்காங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு காவி கூட்டம் அதெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. அப்ப அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கணுமா கூடாதா? ஆமாவா இல்லையா? இலங்கையில் வந்து ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ரத்தம் கொதிச்சு எழுதுது இல்லையா? எந்த மக்களுக்கு இந்த உலகத்தில் இனப்படுகொலை எத்தனிக் கிளென்சிங் நடந்தாலும் அதை பார்த்து நம்மளோட கண்டனங்களை ரொம்ப அழுத்த திருத்தமாக முன்வைக்கணும். மோடியினுடைய வார்த்தை இந்திய நாட்டு மக்களுடைய வார்த்தை கிடையாது. இந்தியா என்பது எப்போதும் பாலஸ்தீனோட தான் இருக்கும். அமெரிக்க ஏகாதிபத்தியிலிருந்து பச்சிலும் குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அணு ஆயுதம் இல்ல, 45 நாடுகள் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. இது அணு ஆயுதம் வச்சிருக்கிறான்னு போய் அக்கப்போர் பண்றிய உன்னோட பயங்கரமான பட்டாகத்தி நீ தாண்டா வச்சிருக்கிற. ஒரு சின்ன உதவி பண்ணலாம். பாலஸ்தீனத்துல இருக்கின்ற பெண்கள் அவங்க மாதவிடாய் நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கான எந்த விதமான உபகரணமும் இல்லாமல் இருக்கிறார்கள். மென்ஸ்ட்ருவல் கப் அதை நம்மால் கொடுக்க முடியும். இந்திய அரசாங்கத்தை கேட்ட பொழுது என்ன தெரியுமா சொன்னாங்க? மென்ஸ்ட்ருவல் கப் இல்லம்மா, நீ ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட அனுப்ப முடியாது என்று கூறியது இந்திய அரசாங்கம். கால்ல குண்டடிப்பட்டுச்சு, கையில குண்டடிப்பட்டுச்சு, மூக்குல ரத்தம். கிட்டத்தட்ட ஒரு 35 குழந்தைகள் பசிக்காக தட்டை ஏந்தி அப்படியே நிக்குது. இஸ்ரேலுடைய ராணுவ படை வந்து துப்பாக்கியால் சுட்டி 45 பேர் அதே இடத்துல சுட்டு கொண்டா. From the river to sea, Palestine will be free. Palestine will be free. போரை நிறுத்து, போரை நிறுத்து, போரை நிறுத்து, போரை நிறுத்து. இன அழிப்பு போரை நிறுத்து. இன அழிப்பு போரை நிறுத்து. எதிர்ப்பு, பெண்ணடிமைத்தன எதிர்ப்பு, உரிமை மீறல் எதிர்ப்பு, அரசு பயங்கரவாத எதிர்ப்பு, இன்னைக்கு பாசிச எதிர்ப்பு வரைக்கும் போராடி மக்கள் இயக்கங்களை கட்டி அதன் நீட்சியாக தொடர்ச்சியாக பாலஸ்தீன ஆதரவை இங்க நிலைநிறுத்திருக்காங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு காவி கூட்டம் அதெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. அப்ப அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கணுமா கூடாதா? ஆமாவா இல்லையா? அப்ப யாரோ ஒருத்தர் போராட்டம் நடத்துவாங்க, நாம போய் கலந்துக்கிறது அப்படின்னு இல்லாம அடுத்த கட்டமாக நாமளே போராட்டத்தை முன்னெடுக்கணுமா வேணாமா? நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறோம். ஈராக்கு பின்னு உளுந்தோனே பிளைட்டை தூக்கிட்டு போனால 2002ல, ஆப்கானிஸ்தானுக்கு போனால, கம்போடியால போய் குண்டு போட்டால. ஆனா இன்னைக்கு அவனால ஈரானுக்கோ காசாவுக்கோ அமெரிக்காவில பிளைட்டை தூக்கிட்டு போக முடியல. ஏன் காரணம்னா உங்களை போன்ற இளைஞர்கள், உங்களை போன்ற மாணவர்கள் அங்க போராடுறான். ஸ்பெயின்ல கடந்த வாரம் 10 லட்சம் மாணவர்கள் சேர்ந்து போராடிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு யூகே ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், ஸ்பெயின் ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும் திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி பொத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். யாருமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேரடியாக போர்ல இறங்க முடியாத சூழலை அங்க உண்டு பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் பிலிப்பைன்ஸ், நைஜீரியா, கம்போடியா போன்ற நாடுகள்ல இருந்து ஏழ்மையான மாணவர்கள் பல லட்சம் செலவு பண்ணி அமெரிக்காவுக்கு படிக்க வந்தாலும் அது எல்லாமும் நாசமா போனாலும் பரவாயில்ல, எங்க கையை விட்டு போனாலும் பரவாயில்ல, பட்டவாங்க போனாலும் பரவாயில்ல, பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருப்போம். ஏன்னா 3ஆம் உலக நாடுகள், அடிமைப்படுத்தப்பட்ட நாடுகள் எங்க சகோதர சகோதரிகள் அவங்க போராடுறாங்களே, நம்ம அதை பூர்த்தி செய்வோமா மாட்டோமா? அப்ப என்ன பண்ணுனா, இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ்புக் போஸ்டோ, ரீலோ, பதிவோ எதை வேணாலும் போடுங்க. தொடர்ச்சியாக உங்க கல்லூரியில வேலை பார்க்குற இடத்துல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க எல்லாம் அதிகாரம் இல்ல, ஆயுதம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன்கிட்ட F-35 இருக்கலாம், அயன்டோம் இருக்கலாம். ஆனா வியட்நாமும் கியூபாவும் நம்மளுக்கு சொல்லியிருப்பது ஆயுத பலம் போர்களை ஜெயிப்பதில்லை, மக்களுக்கு பலம் தான் ஜெயிக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தோட பெரிய ஆயுதமான ஜனநாயக உரிமைங்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்க சொல் தான் இருக்கல பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவீங்களா? From the river to sea, Palestine will be free. Palestine will be free. போரை நிறுத்து, போரை நிறுத்து, போரை நிறுத்து, போரை நிறுத்து. இன அழிப்பு போரை நிறுத்து. இன அழிப்பு போரை நிறுத்து. சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிறோம், ப்ரோக்ரஸிவ் அரசியல் பேசுகிறோம். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் பேசிக்கிட்டு அதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுங்கிறது வந்து நம்மளை எந்த இடத்துலையும் காப்பாற்ற போகிறதில்ல. உலகம் முழுவதும் அமைதியாகவும் இருந்தால் தான் நம்மளால் இங்கே அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமன் ரைட்ஸ்க்கான போராட்டம். இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் மீது நடத்துறது ஒரு இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலையை நம்ம பார்த்துட்டு கண்டினும் காணாமல் போகிறதுங்கிறதும் இல்லை அதை சைலண்ட்டாகவே இருக்கிறதுங்கிறது வந்து அது இனப்படுகொலைக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்டு தான். நம்ம இனப்படுகொலையை நம்ம ஈழ மக்கள் ஈழத்தில் இலங்கையில் வந்து ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ரத்தம் கொதிச்சு எழுதுது இல்லையா? எந்த மக்களுக்கு இந்த உலகத்தில் இனப்படுகொலை எத்தனிக் கிளென்சிங் நடந்தாலும் அதை பார்த்து நம்மளோட கண்டனங்களை ரொம்ப தெளிவான முறையில் ரொம்ப அழுத்த திருத்தமாக முன்வைக்கணும். அதுதான் வந்து ஒரு ப்ரோக்ரஸிவ், ஒரு ரேஷ்னல் பாலிடிக்ஸ்.
இன்னும் இப்போ இந்திய அரசோட நிலைப்பாடு வந்து என்னவா இருக்கு? இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. நம்ம பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் நினைக்கிறீங்க? அதுதான் தொடர் போராட்டங்கள் தான், மக்கள் போராட்டங்கள் மூலியமா தான் ஒரு அரசை நம்ம வந்து ஒரு எந்த ஒரு திட்டமும், இப்போ நீங்கள் எந்த திட்டமாக இருக்கலாம், எந்த முன்னகர்வாக இருக்கலாம், எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து வர குரலுக்காக அரசுகள் செவி சாய்க்கிறது தான் இங்கே நடந்திருக்கு தொடர்ச்சியாக வரலாறு நெடுக. நம்ம இந்திய சுதந்திர வரலாற்றுல இருந்து நம்ம பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நேஷனாக தான் இந்தியா இருந்திருக்கு. இந்தியாவோட வெளியுறவு கொள்கைங்கிறது ப்ரோ பாலஸ்தீனா தான் இருந்திருக்கு. முதல்ல பாலஸ்தீனை ஒரு நாடா அங்கீகரிச்ச நாடுகள்ல ஒரு நாடு இந்தியா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற வலதுசாரி ரைட் விங் பாலிடிக்ஸ் வந்து அவங்களோட உள்நாட்டு இஸ்லாமிய வெறுப்பை இங்க வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறதன் மூலியமா அவங்க வந்து இங்க உள்நாட்டுல வந்து இந்த இஸ்லாமிய வெறுப்பை கட்டமைக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை பாக்குறாங்க. இதற்கு எதிராக நம்ம வலுவா தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்து அந்த போராட்டத்தின் விளைவா அவங்களோட அந்த நடவடிக்கையை நம்ம மாத்த முற்படுவோம். இப்போ ஒரு 2 வருஷமா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனம் மீது ஒரு போர் நடத்தி கொண்டுட்டே வந்துட்டு இருக்கு. அதில் பல ஆயிரம் குழந்தைகள் பெண்கள் மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி இப்போ வந்து பசியால் ஸ்டார்வேஷனால ஏன்னா அங்கே உள்ள வந்து சாப்பாடோ இல்லை மருந்தோ அனுமதிக்கிறது இல்லை உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அந்த அளவுக்கான ஒரு பயங்கரமான ஒரு போரை தான் நடத்தி கொண்டுட்டு இருக்கு இப்போ இஸ்ரேல். அதுக்கு வந்து அமெரிக்கா போன்ற மற்ற நாடுகளும் அவங்களுக்கு வந்து உடந்தையாக இருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து நம்ம கண்டிப்பாக பேசணும். அந்த மக்களுக்கான உரிமைக்காக அவங்க வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குங்கிறது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு நம்ம குரல் கொடுக்கறதுக்காக இங்கே எல்லோரும் கூடியிருக்கோம். இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போது ஐநா சபையில் வந்து ரீசெண்டாக அந்த பில் பாஸ் பண்ணும்போது அப்ஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு நடுநிலை, இந்த மாதிரி ஒரு போர் நடந்துட்டு இருக்க நிலைமையில அந்த மாதிரி நடுநிலை இருக்கிறது வந்து ஒரு சரியான ஒரு எத்திக்கலான விஷயங்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது எது சரி எது தப்புன்னு. ஸோ இந்த மாதிரி நிலைமையில கண்டிப்பாக இந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை தான் எடுக்கணும் இந்தியா கவர்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏன் இன்னைக்கு பேச வரோம்னு சொன்னால், இதுவரை இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கை என்பது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு கொள்கையை தான் இதுவரைக்கும் இந்தியா எடுத்து வந்திருக்குது. உலக நாடுகளில் பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீனருக்காக தான் என்பது தான் இந்தியாவுடைய அரசியல் நிலைப்பாடாகிறது. ஆனால் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய அரசு நிலைப்பாடை முழுமையாக மாற்றி அமெரிக்க ஏகாதிபத்தியோடு இணைந்து வந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய இனவெறி அழிப்புக்கு வந்துன்னா நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் வந்து துணை போறார்கள். அப்போ நம்ம உறுதியாக சொல்கிறோம், மோடியினுடைய வார்த்தை இந்திய நாட்டு மக்களுடைய வார்த்தை கிடையாது. இந்தியா என்பது எப்போதும் பாலஸ்தீனோட தான் இருக்கும். எனவே என்னன்னா, நீங்கள் மோடியோ இல்லை பிஜேபி சொல்கிறதுனால வந்து என்னன்னா நாங்கள் வந்து இஸ்ரேலுடைய இனவெறிக்கு துணை போனதாக கருதக்கூடாது என்பதற்கு உலக மக்களுக்கு எதிரொலிக்கும் விதமாக இன்றைக்கு நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கு. மேலும் இன்றைக்கு வந்து என்னன்னா, நம்முடைய சமகாலத்தில் இஸ்ரேல் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட பாலஸ்தீன மக்களை முழுமையாக அழித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்திலிருந்து பச்சிலம் குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புதிய ஒரு கரு வரக்கூடாது, புதிதாக போராடி வரக்கூடாது என்பதற்காக தான் குழந்தைகளை கொலை செய்கிறார்கள், பெண்களை வந்து கொலை செய்கிறார்கள். இது ஒரு மாபாதக செயல். இதற்கு எதிராக ஒரு அற உணர்வு உள்ளவன் குரல் கொடுக்க வேண்டியது அடிப்படை அவசியம். எனவே தங்களுடைய நிலத்தின் உரிமைக்காக போராடி கொண்ட பாலஸ்தீனோடு இணைந்து நிற்பது வந்து மானுடத்தினுடைய கடமை. அது எனவே தான் நம்ம போராடி கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய அரசாங்கம் என்பது இஸ்ரேல் நாட்டினோடு வர்த்தக உறவு மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இஸ்ரேலினுடைய இராணுவ ஆயுதங்களை வாங்குகிறார்கள். அந்த இராணுவ ஆயுதங்களை வைத்து நம்முடைய மாவோயிஸ்டுகளை அழித்தொழிக்கூடிய வேலையை வந்து பாஜக அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த கொலைவெறி பிடித்த இஸ்ரேல் இனவெறியும் பாஜகவோட பாசிச வெறியும் இணைந்து எதிர்ப்பது இந்திய நாட்டில் கூட ஒவ்வொருவருடைய கடமை. எனவே நாம் பாலஸ்தீன பக்கம் நிற்பது என்பது மானுடத்தின் பக்கம் நிற்பது. எனவே நம்ம இந்த போராட்டம் அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உலகெங்கும் பாலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த குரலோடு சென்னை மாநகரத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்ட குரலும் இணைகிறது. இந்த நோட்டீஸ் எடுத்துன்னு ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க வந்து பாலஸ்தீன் அதெல்லாம் அவங்க நோட்டீஸை வாங்கலை. டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், தங்க விலை ஏற போகுது அப்படின்னு. உடனே ஒய்ஃப் வாங்கிட்டாங்க. அடுத்து பெட்ரோல் விலை ஏற போகுதுன்னு ஹஸ்பண்டை காது கொடுத்து கேட்டார். என்ன கேட்டாருன்னு கேட்டால் நான் சொன்னேன், எவ்வளோ ரவுடிங்களை சுட்டு பிடிக்கிறாங்க, பல ரவுடிகளை போலீஸ் சென்னை மாநகரம் கைது பண்ணு, தமிழ்நாடு முழுக்க ரவுடிகளை கைது பண்ணு. அதே மாதிரி அங்க ஒரு ரவுடி கிராம இஸ்ரேல்ல அவனை கைது செய்ய கோரி போராட்டம் நடத்துறோம், பாலஸ்தீன் ஆதரவான ஊர்வலம் நடத்துறோம்.
அப்புறம் கூலிப்படை ஒருத்தர் இருக்குது, இன்டர்நேஷனல் கூலிப்படை, அவன் தான் அமெரிக்காமா, இப்படிலாம் சொல்லி பேசி வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த பிறகு கிறிஸ்துவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், மதம் அற்றவர்கள் எல்லாரும் கடந்து ஒரு சாதாரண மனித உயிர் எங்கே கொல்லப்பட்டாலும் அதற்காக போர்க்குணமிக்க போராளியாக போராடக்கூடிய இடதுசாரி முற்போக்கு இயக்கங்களுக்கு இந்த நேரத்தில் கிறிஸ்துவ மக்கள் கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறேன். எவங்கிட்டடா அணு ஆயுதம் இல்ல, எவங்கிட்டடா அணு ஆயுதம் இல்ல, 45 நாடுகள் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. இது அணு ஆயுதம் வச்சிருக்கிறான்னு போய் அக்கப்போர் பண்றிய, உன்னோட பயங்கரமான பட்டாகத்தி நீ தாண்டா வச்சுனுங்கிற அப்படின்னு ஒரு கேட்கிற ஒரு ஏற்பாடு, ஒரு சண்டை போடுற ஒரு ஏற்பாடு. இதுல எங்கடா கிறிஸ்துவன்னு பார்த்தா, நான் போன இடத்துல எப்பா கிறிஸ்துவ மக்கள் களம் பேரை வச்சுட்டு நீ கூடவா பாலஸ்தீனுக்கு ஆதரிக்கிற, இஸ்ரேல் கிறிஸ்துவ நாடாச்சு. 4 மணி நேரம் பேச இப்ப பேரணியில உட்காந்துக்கிறாரு அவரு, பண்ணிட்டாரு அவரு. என்ன பேசுறதுமா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இஸ்ரேல் ஒருபொழுதும் அந்த யூத இனம் இயேசு கிறிஸ்துவை, உலகத்தின் முதல் போராளியை இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டே கிடையாது. அவர்கள் மோசே வம்சம் வந்தவர்கள், ஆகவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வம்சம் தான் இன்று இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொன்ன அவர்கிட்ட, காலில் குண்டடிப்பட்டுச்சு, கையில குண்டடிப்பட்டுச்சு, மூக்குல ரத்தம், கிட்டத்தட்ட ஒரு 35 குழந்தைகள் பசிக்காக தட்டை ஏந்தி அப்படியே நிக்குது. காட்சி அப்படியே மோசமான காட்சி. பெண்கள் தலையில கட்டு போட்டு ஒரு 25 பெண்கள் லைன்ல சாப்பாட்டுக்காக நிக்கிற, சாப்பாடு ஆயிடுமா தீந்துருமா பிரெட் கிடைக்குமான்னு ஏங்கிய போது லைன்ல நிக்கிறாங்க. இஸ்ரேலுடைய ராணுவ படை போர் குற்றத்துக்கு எதிராக துப்பாக்கியால் சுட்டு 45 பேர் அதே இடத்துல சுட்டு கொண்டா. 2023 இதுவரைக்கும் 17,400 குழந்தைகளை கொலை செய்தா இஸ்ரேல். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சிறு குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள். நான் இப்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து இப்ப உயிரோடு இருந்தார்னா இஸ்ரேலுடைய அதிபர் நெத்தன்யாகுவை சாட்டையால் அடித்து விழாத்திருப்பார். உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற உலக மக்களின் பெரு எழுச்சியின் ஒரு பகுதியாக இன்றைக்கு சென்னையிலே இந்த மாபெரும் எழுச்சி கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது மிக மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்களில் நாமும் ஒரு பகுதியாக இருக்கின்றோம். ஒன்று, இந்த உலகம் முழுவதும் நடக்கின்ற போராட்டங்களினுடைய விளைவாக பாலஸ்தீன அந்த காசாவில் உள்ள மக்கள் 50,000 மக்களுக்கு மேலால் படுகொலை செய்யப்பட்டார்கள், 10,000 குழந்தைகள் கொல்லப்பட்டனர் என்ற அவர்களுடைய வீடுகள், தொழிற்சாலைகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டன, மருத்துவமனைகள். இதே நிலை கடந்த 7 நாட்களாக இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலில் உள்ள சாதாரண மக்கள் எல்லாம் எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய காதில் விழுந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை என்று தனியும் இந்த சுதந்திர ராகம் என்று சொன்னது போல என்று பாலஸ்தீனம் விடுதலை அடையும் என்று நாம் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நிலையில் இன்று கீழ்வானம் சிவந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் முன்பு போல் இனி உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான பூர்வமான சுப்ரமசி டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு நாடாக இல்லை. உலக ஒழுங்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. சீனாவும் ரஷ்யாவும் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போட்டும், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்சிற்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். மிக மிக கேவலமான ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய நாட்டினுடைய இந்த அரசாங்கம் இந்தியாவினுடைய மக்களினுடைய எழுச்சிக்கு மாறாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கின்றது. இதனால் உலகம் முழுவதும் நம்முடைய மக்கள் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். போகிற இடமெல்லாம் நம்முடைய மூவர்ண கொடியை கிழித்தெறிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். மதுரையிலே நடக்கின்ற அந்த முருகன் மாநாட்டிற்கும் இஸ்ரேல் செய்கின்ற அந்த விஷயத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. அதனால் தான் மோடி ஆதரவு செலுத்துகின்றார் என்ற வகையில் இதற்கு எதிராக நீங்கள் அனைவரும் இந்த செய்திகளை நம்முடைய Facebook மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக, சொந்தக்காரர்கள் மூலமாக எல்லோரிடமும் தினசரி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்திய விவசாயிகளினுடைய ஐக்கிய விவசாயிகள் போராட்டத்தை நடத்திய அந்த அமைப்பின் சார்பாக இந்த போராட்டம் மாபெரும் எழுச்சி போராட்டம் விடுதலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கீழ்வானம் சிவந்து விட்டது என்று கூறி
வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம். சர்வதேச அணு ஆயுதத்துக்கு எதிரான மருத்துவர்கள் சங்கத்துடைய அமைப்பு இது. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அமைப்பு இது. இந்த அமைப்பின் சார்பாக இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒரு வருத்தம்னா, ரொம்ப தாமதமான ஒரு ரியாக்ஷன். எனக்கு ரொம்ப ரமணித்தோட கூட சொன்னாங்க, தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும், இவ்வளவு நடந்து இத்தனை பேர் நடந்தும் ஒரு பசி என்பதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பாலஸ்தீனத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேலை எதிர்ப்பதற்கு இந்த போராட்டம் இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயம் மிக காலதாமதமாக நடந்திருக்கிறது என்ற வருத்தத்தையும் நான் பதிவு பண்ணுகிறேன். இருந்தாலும் இதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு பாலஸ்தீன ஆதரவு நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவர்களை மட்டும் எல்லா வார் கிரைம் சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இதை தொடவே கூடாது என்று, பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள். ஆனால் அதை மட்டுமே அப்படியே ஆர்டரே ரிவர்ஸ் பண்ணின ஒரு நாடுதான் வந்து இஸ்ரேல். இஸ்ரேலை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏகாதிபத்திய அரசு அமெரிக்க அரசை கண்டிக்கின்றோம். இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அனைத்து ஐரோப்பிய நாடுகளையும் கண்டிக்கின்றோம். அதே நேரத்துல ஒரு சின்ன உதவி பண்ணலாம். பாலஸ்தீனத்துல இருக்கின்ற பெண்கள் பற்றி பெண்ணி இயக்க தோழர் பிரீத்தி பேசினாங்க. ஒரு மருத்துவரா, ஒரு பெண்ணி ஆர்வலரா, பாலஸ்தீனத்துல அவங்க வீடு இல்ல, வாசல் இல்ல, பெண்கள் இருக்கிறார்கள், இனப்பெருக்க வயதுல இருக்காங்க, மாதவிடாய் வருகின்றது. அவங்க மாதவிடாய் நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கான எந்த விதமான உபகரணமும் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த நேரத்துல எங்களுடைய அமைப்பின் சார்பாக, இந்தியன் டாக்டர்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக மென்ஸ்ட்ருவல் கப் நம்ம வந்து அங்க இருக்கின்ற பெண்கள் எத்தனை பெண்கள் இருக்கின்றார்களோ கணக்கு போட்ட ரிப்ரொடக்டிவ் சில லட்சங்கள் தான் வருகின்றன, அதை நம்மால் கொடுக்க முடியும். அதை கொடுப்பதற்காக முயற்சி எடுத்து இந்திய அரசாங்கத்தை கேட்ட பொழுது என்ன தெரியுமா சொன்னாங்க, மென்ஸ்ட்ருவல் கப் இல்லம்மா, நீ ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட அனுப்ப முடியாது என்று கூறியது இந்திய அரசாங்கம். ஆகவே என்ன இந்த இரட்டை நிலைப்பாடு? ஆக திடீரென்று நம்மளுடைய அயல் உறவு கொள்கை என்ன இப்படி ஒரு மாற்றம்? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, இது ஏற்புடையதே அல்ல. நம்மால என்ன பண்ண முடியும், எங்கேயோ யாரோ போராடுறாங்க என்று நினைக்காமல் நாம் நமது அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க முடியும், கொடுக்க வேண்டும். ஐநா பாலஸ்தீன மக்களுக்கு மனிதநேய உதவியை செய்ய வேண்டும். பசி பட்டினியால் குழந்தைகள் இறப்பதை இனியும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஐநா மனிதநேய உதவியை செய்வதற்கு இந்திய அரசாங்கம் உடனடியாக குரல் கொடுக்க வேண்டும். தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டில் எப்போதும் இருப்பது போல இந்திய அரசாங்கம் இருக்க வேண்டும். அதற்கான அழுத்தத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கொடுப்போம். பாலஸ்தீனம் வெல்லும் வரை, பாலஸ்தீனம் கிடைக்கும் வரை, உலகத்தில் மனிதநேயம் நிலைக்கும் வரை, அமைதி நிலைக்கும் வரை நமது போராட்டங்கள் இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.